மனிதனுடைய ஆயுட்காலம்ன்றது 120 இயர்ஸ். நீங்க 60 படி அப்படிங்கிறது சுவாமி மலையில இருக்கக்கூடிய படிகள். அப்ப 60 வருஷம் ஏறுவீங்க, 60 வருஷம் இறங்குவீங்க, ஆக மொத்தம் 120. ஸோ இந்த 120 ஆண்டுகளும் எந்த விதமான தடையும் இன்றி உங்களை காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரே கடவுள் சுவாமி மலை முருகன். ஜாதகத்தை பார்க்காத ஆளே இல்லை, போகாத கோவிலே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லையான்னு நினச்சி ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சுவாமி மலை போயிட்டு அவர் நித்திய பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால அவரும் அபிஷேக டைம்ல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் குடுமி இருக்கும். அந்த குடுமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் கேது பகவான் தான். ஸோ அப்போ அந்த நிழல் கர்மாக்கள் அனைத்தும் குறையணும்னாலே உங்களோட லைஃப் டேர்னிங் ஆகணும் அப்படின்றதுனால அபிஷேகம் பார்த்துட்டு அலங்காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கனாலே போதும், உங்களோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இந்த குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடியவங்க எல்லாருமே முருகனுக்கு திருநீர் வாங்கி கொடுத்து அதை காப்பா போட்டுக்கிட்டாங்கன்னா முகத்துக்கு காப்பா முருகனுக்கு போடுவாங்க. அந்த காப்பா போடும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடும். பிரவோக் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் சிவதனுஷின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் அப்படிங்கிறது சகலத்தையும் தருவார் இந்த முருகர். ஸோ என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் தான் சுவாமி மலை முருகன். அப்போ இந்த சுவாமி மலை முருகனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டோம்னா, இந்த காலபுருஷ மண்டலம் அப்படிங்கிறதே சுவாமி மலையை பேஸ் பண்ணி தான் வந்துச்சுன்றது என்னோட ஆய்வு. பட் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ காலபுருஷனோட அடிப்படைன்னா ஃபஸ்ட்டு திரிகோண ஸ்தானங்களில் தான் நம்ம எடுப்போம். மேஷம், சிம்மம், தனுசு. இப்போ மேஷ ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், ஆட்சி பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத பார்க்கும்போது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறக்கூடிய நிலைமையில இருப்பார். ஸோ அப்போ காலபுருஷனோட அதிபதி செவ்வாய். அடுத்த 5ஆம் இடம் சிம்மமாக வந்துட்டோன்னா சூரியன். அடுத்து 9ஆம் இடம் தனுசு, குரு. ஸோ அப்போ இந்த சூரியன், செவ்வாய், குருவினுடைய அமைப்பு உள்ள ஒரு அற்புதமான தெய்வம் யாருங்கிறத பார்க்கும்போது தான் சுவாமி மலை முருகன். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன்னா தந்தைங்க, செவ்வாய்னா முருகன், குருவா இருந்து உபதேசித்ததுனால இந்த மூணுத்தையும் அழகாக கனெக்ட் பண்ணி காலபுருஷத்தோட மண்டலமாக வச்சது சுவாமி மலையை தான் என்னோட ஆராய்ச்சியில் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தில் யாருக்கு திரிகோண ஸ்தானங்கள் நல்லா இல்லையோ அவங்க கண்டிப்பாக வழிபட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ரூல். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது 1, 5, 9ஆம் அதிபதிகள் நல்லா இல்லை, எனக்கு சூரியன் நல்லா நிலைமையில நல்ல பொசிஷனில் இல்லை, குரு நல்ல பொசிஷனில் இல்லை, செவ்வாய் நல்ல பொசிஷனில் இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே சுவாமி மலையை தரிசனம் பண்ணலாம். ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது மனிதனுடைய ஆயுட்காலம்ன்றது 120 இயர்ஸ். நீங்கள் 60 படி அப்படிங்கிறது சுவாமி மலையில் இருக்கக்கூடிய படிகள். அப்போ 60 வருஷம் ஏறுவீங்க, 60 வருஷம் இறங்குவீங்க, ஆக மொத்தம் 120. ஸோ இந்த 120 ஆண்டுகளும் எந்த விதமான தடையும் இன்றி உங்களை காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரே கடவுள் சுவாமி மலை முருகன் அப்படிங்கிறது என்னோட அனுபவத்தில் நான் உணர்ந்த ஒரு சில விஷயங்கள். அதே போல் ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் தான் நம்மளோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும், செவ்வாய் நல்லா இருந்தால் தான் பிளட்டு நமக்கு நல்லா இருக்கும், குரு பகவான் நல்லா இருந்தால் தான் பொருளாதாரம் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ அந்த சூரியன், குரு, செவ்வாய் 3 கிரகத்தையும் பக்காவாக ஆக்டிவேஷன் பண்ணோன்னா ஒரே ஸ்தலம் சுவாமி மலை தான். அதே போல் மனிதனினுடைய காலங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே 3 இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. காலை, மாலை, இரவு, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதெல்லாமே சொல்லுவோம். அப்போ அந்த முருகனை காலை வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனாகவும், மதிய வேலையில் பார்த்தீங்கன்னா என்னப்பால ஒரு ஏஜில் உள்ளவராகவும், ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 இயர்ஸ் உள்ளவர் மாதிரியும், நைட்டு நீங்கள் போய் தரிசனம் பண்ணும்போது அவர் எப்படி காட்சி தருவார்னா ஒரு முதியவர் போலையும் காட்சி தருவார். ஸோ அப்போ மனிதனுடைய காலநிலைகள் எதுவுமே சரியில்லைன்னு கவலைப்படுவாங்க. ஜாதகத்தை பார்க்காத ஆளே இல்லை, போகாத கோவிலே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லையான்னு நினச்சி ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சுவாமி மலை போயிட்டு வரலாம். ஒரு நாள் இருந்து எல்லா தரிசனமும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு.
சார் எனக்கு டைம் இல்லை, இந்த மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம ஓடிட்டு இருக்கிறதுனால டைம்ன்றது யாருக்குமே இருக்காது. ஸோ அப்போ அபிஷேகம் நடக்கக்கூடிய டயத்தில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆண்டியாக இருப்பார். அந்த ஆண்டியாக இருக்கும்போது ஒரு சிறு பையன் வந்து தண்டம் ஏந்தி நிற்கிற மாதிரி இருக்கும். சந்தன அபிஷேகம் பண்ணிங்கன்னா ஒரு சந்தன அபிஷேகம் பண்ணும்போது அவரை பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜர் நிற்கிற மாதிரி இருக்கும். விபூதி அபிஷேகம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வயது முதிர்ந்தவர் போல இருப்பார். ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது உங்களுடைய திரிகோணஸ்தானங்கள் எல்லாமே வலுப்பெற்று உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைமைக்கு நீங்கள் போகிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். சார் இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா, நாங்கள் வரத்துக்கு எந்த கிழமையில வரணும் அப்படின்னு நினைப்பீங்க? வியாழக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம், செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை மாலை நேரங்களில் முருகப்பெருமானை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மகாராஜா போல அலங்காரத்தில் இருப்பார். ஒரு மகாராஜாலாம் அந்த காலத்தில் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி இருப்பார். வியாழக்கிழமை சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தங்க கவசம் வைரவேலோட அணிந்திருப்பார். ஸோ அப்போ பொருளாதார பிரச்சனைகள், கடன் சுற்றி 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 வந்துட்டு இருக்கு சார்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சுவாமி மலையில தங்க கவசம் வைரவேல் அலங்காரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். குறிப்பாக நான் சில பிராண்டு பேர்லாம் சொல்ல விரும்பல. அந்த நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தீபம் தயவு செஞ்சு எந்த கோயில்லையுமே ஏற்றாதீங்க. சுத்தமான பசு நெய் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பஞ்சு திரி போட்டு 2 தீபம் ஏற்றினாலும் நிம்மதியாக ஏற்றிட்டு போங்க. அந்த கடவுள் வந்து உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அந்த பகவான்கிறவர் வந்து 6.5 அடி உயரம். அப்போ மனிதனுடைய ஒரு ஹை லெவலான ஹைட்டு அப்படிங்கிறது போது 6.5 அடி இருப்பார். அதே போல் முருகனை வந்து எங்கேயுமே 2 திருக்கரங்களோட பார்க்கவே முடியாது, அங்கே மட்டும்தான் 2 திருக்கரங்களோட இருக்கார். அதே போல் வந்து மனிதனுக்கு வந்து ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா குடுமி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வச்சிருப்பாங்க. ஒரு பிராமணன் அப்படிங்கிற போது அவர் வந்து நித்திய பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால அவரும் அபிஷேக டைம்ல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் குடுமி இருக்கும். அந்த குடுமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் வந்து கேது பகவான் தான். ஸோ அப்போ அந்த நிழல் கர்மாக்கள் அனைத்தும் குறையணும்னாலே உங்களோட லைஃப் டேர்னிங் ஆகணும் அப்படின்றதுனால அபிஷேகம் பார்த்துட்டு அலங்காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கனாலே போதும், உங்களோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். நான் சொன்னது வந்து காலபுருஷன் அப்படின்றத பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களோட ஜாதகத்திலையும் திரிகோணஸ்தானங்கள் வீக்காக இருந்துச்சுனாலும் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். குறிப்பாக யார் யார் போகலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த மேஷ லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம் மட்டும் கிடையாது. பிளட் ப்ரெஷர் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களும் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். 1. 2வது விஷயம், பொருளாதார நெருக்கடி இன்னைக்கு மேக்சிமம் எல்லாருக்குமே இருக்குது, அவங்களும் போயிட்டு வரலாம். குறிப்பாக வந்து அந்த அப்பா மகன்கள் சண்டை வந்து இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத பிள்ளைகளும் இருக்காங்க, பிள்ளையை கேட்டால் அப்பாவை குறை சொல்கிறாங்க. இது மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். குறிப்பாக வந்து போட்டித் தேர்வுகள் எழுதுகிறாங்கல்ல, ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களும் போயிட்டு வந்தால் ரொம்ப 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 விசேஷம். ஏன்னா ராஜாவாக இருக்காருங்க முருகன். அப்போ அந்த முருகனை நம்ம வழிபாடு பண்ணும்போது இந்த போட்டித் தேர்வுகள் கவர்மெண்ட் ரிலேட்டடான இது. அதே போல் வந்து இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் வழிபட்டால் அங்கே போய் வழிபடும் போது அவங்களுக்கு வந்து பதவி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது சில சூட்சம நாட்கள் இருக்குது, அந்த சூட்சம நாட்கள்ன்றதை பார்க்கும்போது ஞாயிறு, செவ்வாய், அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை, இந்த நாட்களில் முருகனை வந்து வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல பதவிகள் அப்படிங்கிறது பெரிய பதவிகளாகவே கிடைக்கும். இப்போ கவுன்சிலராக இருக்கேன் சார்னு நினைக்கிறவங்க மினிஸ்டர் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் அங்கே வந்தால் ஏற்படும். 1. 2வது விஷயம் வந்து குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து முருகனுக்கு திருநீர் வாங்கி கொடுத்து அதை காப்பா போட்டுக்கிட்டாங்கன்னா முகத்துக்கு வந்து காப்பா முருகனுக்கு போடுவாங்க. அந்த காப்பா போடும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடும். அதே போல குழந்தைகள்ல வந்து படிப்புல வந்து சில பேர் தங்கிடுவாங்க, அதாவது பின்தங்கிடுவாங்க. அதுக்கு வந்து காரணமா இருக்கக்கூடியது வந்து அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே சனி தசை மற்றும் ராகு கேது தசைகள் வருது, புத பகவான்றவர் வக்கரம் அடைஞ்சிடுறது, குரு பகவான்றவர் வக்கரம் அடைஞ்சிடுறது, இது போல அமைப்பு உள்ளவங்களுக்கு அந்த படிப்புல வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அந்த குழந்தைக்கு வந்து என்ன திறமை இருக்குன்றதே வெளியில கொண்டு வர மாட்டாங்க சில பேரண்ட்ஸ். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபீல் பண்ணக்கூடிய குழந்தைகள் எல்லாமே சுவாமிமலை முருகனை வழிபட்டு வரும்போது உங்களோட தனித்துவம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது போல் நிறையா சீக்ரெட்ஸ் வந்து அவர் நீங்கள் 1 டைம் போயிட்டு வந்தீங்கனாலே மிகப்பெரிய மாற்றங்களை வந்து கண்டிப்பாக தருவார். நான் சூட்சம கிழமைகள்லாமும் சொல்லியிருக்கேன். சூட்சம திதி அப்படிங்கிறத பார்க்கும்போது வளர்பிறை அல்லது தேய்பிறை சஷ்டி திதியில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இன்னும் சிறப்பாகவே இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் பண்ணிகிட்டே வாங்க. குறிப்பாக எந்த ஆலயம் போனாலும் 24 நிமிடங்கள் வந்து எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் உட்காந்து ப்ரேயரை வச்சுட்டு வரும்போது
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மாற்றம் ஏற்படும்ன்றதை நான் சொல்லலை, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஆலயம் போனாலும் ஒரு 24 நிமிடம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு ஃபோனு, ரீல்ஸு, ஃபோட்டோ, ஸ்டேட்டஸ்லாம் வைக்காமல் நிம்மதியாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த மாற்றங்கள் வந்து எம்பெருமான் முருகன் தருவார் என்பதை. அதே போல் வந்து நம்ம சுவாமிமலை முருகன்கிட்ட என்ன இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத கேட்கும்போது, இந்த புதன் ரிலேட்டடாக அந்த படிப்புக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அந்த புதன் அப்படிங்கிறத பார்க்கும்போது அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட சன்னதிங்கிறது கீழே இருக்குது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த திருமண தடை உள்ளவங்களும் சுவாமிமலை போகலாம். சார் என்ன சார் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கான்செப்ட் பேசும்போது திருமண தடை, பொருளாதாரம் இதுக்கே வரீங்கன்னு பார்த்தா, அங்கே வந்து என்ட்ரன்ஸில் வல்லப கணபதின்னு இருப்பார். அந்த வல்லப கணபதிக்கு இடது கை தோல் புஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க அமையப்பட்டிருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தோம்னா செல்வ வளத்தையும் கொடுப்பாங்க, இந்த திருமண தடையும் நீக்கி விடுவாங்க. ஸோ அப்போ அந்த வல்லப கணபதிகிட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு நம்ம முருகப்பெருமானை வந்து பார்த்துட்டு வரும்போது ரொம்ப விசேஷம். குறிப்பாக அங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்கள்லாம் வந்து ரொம்ப விசேஷமான திருவிழாக்கள் வந்து ஆடி கிருத்திகை, பங்குனி உத்திரம், வைகாசி, விசாகம் இதெல்லாம் சொல்லுவோம். குறிப்பாக அங்கே வந்து வியாழக்கிழமை வைரவேல் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன் கண்டிப்பாக காணாமல் போயிடுங்க. இதுக்கு நான் கேரண்டியாகவே சொல்லுவேன். ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது குறிப்பாக பிரபல அரசியல்வாதிகள் எல்லாருமே சரி, பிரபல தொழிலதிபர்கள் எல்லாருமே சரி, சூட்சம நாட்களாக அவங்க தேர்ந்தெடுத்து வரக்கூடியது வந்து இந்த வியாழக்கிழமையாக இருக்குது. ஏன் குறிப்பாக வியாழக்கிழமை எடுக்கிறாங்கன்னா, பெரும் பணத்துக்கு குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான். ஓகேங்களா? வைரத்தை குறிக்கக்கூடியது சுக்கிர பகவான். ஸோ அப்போ அந்த குரு சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாலே அவங்களுக்கு பொருளாதார தடைகள் எல்லாமே நீங்கிடும். ஸோ அப்போ அந்த வியாழக்கிழமை வந்து பார்த்தோம்னா தங்க கவசமும் வைரவேலும் அணிவிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நிறைவு பெற்றும் அப்படின்றது தான் இதோடைய தாத்பரியம். ஸோ அப்போ நீங்கள் வியாழக்கிழமை முடிந்த லெவலில் அவரை தரிசனம் பண்ணிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னொரு என்ன ஒரு ஹைலைட் அப்படிங்கிறத அங்கே பார்க்கும்போது இந்த காலபுருஷ மண்டலத்தையே நம்ம எடுத்துப்போம். குரு நீசமாகக்கூடிய ராசி மகர ராசி. அதே இடத்துல தான் செவ்வாய் வந்து உச்சமடைகிறார். செவ்வாயின்ற முருகப்பெருமான் குருன்ற ஸ்தானத்தை வந்து இழக்க வைக்கிறாரு. யாரை அப்படிங்கிறத பார்க்கும்போது சிவபெருமானை. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமடைந்து குரு நீசமாக இருக்கிறவங்க, குரு நீசமடைந்து செவ்வாய் உச்சமாக இருக்கிறவங்க, இது போன்ற அமைப்பு உள்ளவங்களும் போகலாம். குறிப்பாக வந்து அது எந்த நட்சத்திரத்தில் நிகழ்ந்திருக்கு, அந்த இடத்துல உள்ள சூட்சம நட்சத்திரம்ன்றது அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க எல்லாருமே வந்து சுவாமிமலை முருகனை வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்பாவுக்கே பாடம் சொன்னவர் அல்லவா? ஸோ அதனால் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் என்ற ஒரு பட்டமும் அவருக்கு உண்டு. அப்போ வந்து குறிப்பாக இன்னொன்று யார் போகலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஜோதிடர்கள், அதே போல் அதாவது வந்து லாயர்ஸ் எல்லாருமே போயிட்டு வரலாம். ஸோ அப்போ அந்த நீதிபதிக்கே வந்து ஒரு ஜட்ஜு ப்ரூஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது அடிக்கடி உருவாகும். ஸோ அப்போ அந்த லாயர்ஸும் போயிட்டு வரும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த வாக்கு ஸ்தானம்ங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி முருகனை வழிபாடு பண்ணாலே போதும். அதாவது இவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி கிரகச்சேர்க்கை இல்லை சார், ஆனால் எனக்கு அரசியலில் போகணும்னு ஆசையாக இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் போயிட்டு வரலாம். வாய்ப்பு கொடுத்த பிரவோக் பக்தி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.